திரு ஐ மகேந்திரன் அவர்களே, முன்னாள் எம்பி திரு ஆ இளவரசன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு பா இளவழகன் அவர்களே, இந்த தொகுதியுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் திரு JKN ராம ஜெயலிங்கம் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் பரமேசி அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு பனங்கூர் S ஜெயராமன் அவர்களே, IJK மாவட்ட தலைவர் திரு சி வெற்றிச்செல்வன் அவர்களே, இங்கே திரளான குழுமி இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பேருகழக செயலாளர்களே, கிளைக்கழக செயலாளர்களே, கழகத்திலே பொறுப்புகள் வைக்கின்ற அனைத்து நிர்வாகிகளே, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த ஜெயங்கொண்டம் பகுதி விவசாயிகள் நிறைந்த பகுதி, நெசவாளர்கள் நிறைந்த பகுதி. இரண்டு தொழிலுமே ஒரு கடினமான தொழில். இரண்டு தொழிலும் கடினமான தொழில். இந்த தொழில் புரிகிறவர்களுக்கு இந்த ஆட்சியில் எந்த நன்மையும் கிடைக்கல. இன்றைக்கு ஜெயங்கொண்டம் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் வட்டத்து தொகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் அதிகமா விளைகிற பகுதி, எள்ளு, கடலை, நெல் அதிகமா விளைகிற பகுதி. இப்படி விவசாயம் சார்ந்த பணிதான் பிரதான பணி. விவசாயிகளுக்கு இந்த ஆட்சியில் எந்த நன்மை கிடைக்கல. விரைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும். அப்ப விவசாயிகளுக்கு ஒரு பொற்காலம், விவசாய தொழிலாளிக்கு ஒரு பொற்காலம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய அரசாங்கம், அப்படித்தான் நாங்கள் செயல்பட்டோம். அதனால நிறைய திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்கு நாங்கள் வழங்கினோம் என்று நான் பெருமையோடு மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி உயர்ந்து விட்டது, விலைவாசி உயர்ந்து விட்டது. வெண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சியில் இருந்த விலையோட கூடுதலான விலைக்கு விற்குது பச்சரிசி. ஏன்னா எல்லாமே ஏழை மக்கள் நிறைந்த பகுதி. விலைவாசி உயர்வினால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. இந்த அரசாங்கம் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் 2021 1 கிலோ பச்சரிசி, சாப்பாட்டு பச்சரிசி 50 ரூபாய்க்கு விற்றது. இன்றைய தினம் 77 ரூபாய்க்கு விற்குது, 27 ரூபா அதிகம். பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ 50 ரூபா, இன்னைக்கு 72 ரூபா, 22 ரூபா அதிகம். இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 30, இன்னைக்கு 48 ரூபாய்க்கு விற்குது. கடல் எண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபாய்க்கு விற்றது, இப்ப 190 ரூபாய்க்கு விற்குது. 1 லிட்டர் கடல் எண்ணெய் திமுக ஆட்சியில் 190, 60 ரூபா அதிகம். நல்லெண்ணெய் 1 லிட்டர் 250 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில் விற்பனை செஞ்சது. இப்போ 1 லிட்டர் நல்லெண்ணெய் 400 ரூபாய்க்கு விற்குது, 150 ரூபா அதிகம். துவரம் பருப்பு 1 கிலோ 74 ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சியில் கிடைச்சது, இன்னைக்கு 130 ரூபாய்க்கு விற்குது, 56 ரூபா அதிகம். உளுத்தம் பருப்பு 1 கிலோ 79 ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சி, இப்ப 120 ரூபாய்க்கு விற்குது, 41 ரூபா அதிகம். இப்படி விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். இதனால மக்கள் படுகிற துன்பங்கள் ஏராளம், ஏழை மக்கள் வாழவே முடியல. அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? தேவைங்களா? இதுதான் இப்படின்னா முயற்சி பண்ணா இன்றைக்கு எம்சாண்ட் விலை பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சியில் 3000 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 5500 ரூபாய்க்கு விற்குது. 1 யூனிட் ஜல்லி 2000 ரூபாய்க்கு வித்தது, இப்போ திமுக ஆட்சியில் 4000 ரூபாய்க்கு விற்குது. 1 டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40,000, திமுக ஆட்சியில் 70,000. ஒரு செங்கல் 6 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 10 ரூபாய்க்கு விற்குது. சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் ஏழைகளுக்கு கட்டுவதற்காக இன்றைக்கு அங்கங்க ஊராட்சி ஒன்றியத்தில் 190 ரூபாய்க்கு அம்மா சிமெண்ட் கொடுத்தோம். இப்போ வெளி மார்க்கெட்ல 340 ரூபாய்க்கு சிமெண்ட் விற்குது. வீடு கட்ட முடியுமா இந்த ஆட்சியில? இனிமேல் வீடு கட்டுறதா இருந்தா தூங்கும் போது கனவு கண்டுக்க வேணும். ஆகா பெட்ரூம் எங்க, ஹால் எங்க அப்படின்னு கனவு காங்கலாமா ஒழிய இனிமேல் நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் வீடு கட்டுகின்ற எண்ணமே இந்த ஆட்சி வரைக்கும் வராது. அப்படி அத்தியாவசிய பொருள் அத்தனையும் விலை ஏறி போச்சு. அது மட்டும் இல்ல,
இன்னைக்கு தமிழகத்துல சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சு போச்சு. எங்க பார்த்தாலும் கொலை கொலை நடக்காத நாளே இல்லை. இந்த திமுக ஆட்சியில பொறுப்பேற்று 4 ஆண்டுல 7737 கொலை. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களிடையே உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம். அதில் விலைவாசி உயர்வை பற்றியும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்.